வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PivotTable ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் டேட்டா அனலைஸ் பண்ணாலுமே அட் த எண்ட் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இல்லை யாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபார்மேட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. இது PivotTableக்குன்னு கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு எக்ஸல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபார்மேட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்ம ஃபார்மேட்டிங்கே இல்லாமல் ஒரு டேட்டா அனுப்புகிறோம் அப்படின்னா அது நீட்டாகவும் இருக்காது, அவங்களுக்கு அதை பார்க்க சொல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்காது. நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உங்களோட ஃபார்மேட்டிங்கை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் டேட்டாவை ப்ளசன்டபுளாக காட்டும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண PivotTable வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் காப்பி பண்ணி இன்னொரு நியூ PivotTable காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம். Pivot4 அப்படின்ற மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண சொல்ல நீங்கள் ரோஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் தான் அலைன் ஆகும் இனிஷியலாக. ஸோ இப்போ நான் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப் வந்திருக்கு, அதுக்கு கீழே ரீஜன் வந்திருக்கு, அதுக்கு கீழே லொக்கேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காலமீட்டரை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலுமே அது ரோவில் ஒன் பை ஒன்னாக டவுன்லோட்ஸ் தான் ஆட் ஆகினே வரும். ஸோ இந்த ரோஸ் எல்லாமே எனக்கு காலம் வைஸ் வேணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ரோ வைஸ் ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களை இந்த டேட்டாவை வச்சு உங்களால் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது நீங்கள் காலம் வைஸ் மூவ் பண்ண அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி காலமே ஆட் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ பிவட்டில் ஏதாவது ஒரு ஃபீல்டை கிளிக் பண்ணிட்டு அனலைஸ் போங்க. அனலைஸில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா கிளாசிக் PivotTable லேஅவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோ லேபிளில் எந்த இடத்துலலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்களோ அது எல்லாமே காலமைஸ் அலைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாவை அலைன் பண்ண முடியும். அண்ட் இது அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அலைன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சப்டோட்டல்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த சப்டோட்டல்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த டோட்டலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த சப்டோட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்டோட்டல் போயிடும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது, ஸோ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போய் பண்ணின்னு இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் டிசைன் டேப் போங்க. டிசைன் டேப்பில் சப்டோட்டல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் ஷோ சப்டோட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் அ செகண்டில் சப்டோட்டல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயன் வெஸ்ட்டில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரெவன்யூ உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். until then bye from அரவிந்த்.